Hello traders, இது செப்டம்பர் 1st. இது நிஃப்டியோட 5-minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ நேற்று வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ கடைசியாக வந்த பேட்டர்ன் ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள். இங்கே லோவர் லோவும் ஃபார்ம் ஆகிருந்தது, ஒரு ஹையர் ஹையும் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 19,258. ஸோ ஓப்பன் ஆன உடனே ஸோ இந்த கடைசியாக வந்த இந்த எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுக்கும் மேலே ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்போ புல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா இன்ட்ராடேயில் பேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ பேர்ஸும் ஒரு டீசெண்டான 2 புல் பேக். ஸோ இந்த டைமில் அரவுண்ட் 11 ஒரு சேனல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் புஷ் 330, 340, 350. அப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன ஹையர் ஹை, இங்கே ஹையர் லோ. ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சேனலில் 3 புஷ்ஷுக்கு அப்புறமா பேர்ஸ் வந்து இந்த சேனலோட ஸ்டார்ட் 19,285 இந்த லெவலை செக் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் ரெண்டில் டீப் புல் பேக்கா இல்லை ரிவர்ஸலா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வெயிட் பண்ணணும் அட் 11:05. ஆனால் இதுக்கப்புறம் நடந்ததை பாருங்கள். இங்கே புல்ஸ் வந்து ஒரு ஸ்டார்ஸில் வந்திருக்காங்கல்ல, 19,290 ஒரு மூவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 19,310 வந்திருக்காங்க. ஸோ 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 330 அப்படிங்கிற இந்த லெவலை புல்ஸ் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு சேனலுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் மூவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் அப்போ கவனமாக வாட்ச் பண்ணணும். பேர்ஸ் 3 தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டுக்கு அப்புறமும் புல்ஸ் வந்து ஒரு ஹையர் லோவை ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஓகே, பேர்ஸ் ப்ரைஸை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சின்ன பெனன்ச் பேட்டர்ன். ஓகே, ஸோ மூணாவது டவுன் புஷ்ஷில் பேர்ஸ் வந்து இந்த லைனை பிரேக் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து ஒரு வீக் பிரேக் அவுட். இந்த வீக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சின்ன கேண்டில் ப்ளஸ் வீக் அட் த பாட்டம். ஸோ அதுக்கப்புறமா இம்மிடியட்டாக புல்ஸ் வந்து இதை ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆக்குனது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக அந்த டவுன் ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி மேலே போயிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த சின்ன டவுன் ட்ரெண்ட் புல் பேக்கையும் ரீடெஸ்ட் பண்ணி பாஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்த செட்டப் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹையர் லோ டபுள் பாட்டமுடைய மிட் பாயிண்டில் வந்திருக்கு. ஓகே, அப்போ நம்ம பிக் பிக்சரில் பார்த்தோம்னா ஒரு புல் ஃப்ளாக் போல், ஹையர் லோ டபுள் பாட்டம், அந்த மிட் பாயிண்ட் பிரேக் ஆர் இந்த ஃப்ளாக் போல் பிரேக் அவுட். ஓகே, அப்போ இந்த ஃப்ளாகுக்கும் மேலே 340 இந்த 3 புஷ் முடிஞ்ச இடம் கரெக்டாக இந்த 340 வந்து முடியுதில்ல, இது ஒரு ஃப்ளாக் பிரேக் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோஸில் என்ட்ரி போடுறது எப்பவும் கொஞ்சம் இருக்குது, செகண்ட் க்ளோஸில் நம்ம என்ட்ரி போடலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த ஹரிசாண்டல் லெவலில் ஃப்ளாக் பிரேக் அவுட். ஸோ இன்னும் இது வந்து ஒரு சேனலா அப்படிங்கிற இன்னொரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த சேனலுக்கும் மேலே பிரேக் அவுட் ஆகிற அளவு நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இது ட்ரெண்ட் லைன் ட்ரேடிங் சிஸ்டம் படி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டார்கெட் கல்குலேஷன் இங்கே 19,340. ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன இடம் 19,260, 258 ஓப்பன் ப்ரைஸ். நம்ம அப்ராக்சிமேட்டாக 19,260 to 19,340, அப்போ 80 பாயிண்ட்ஸ். இது ஃப்ளாக் போல். அப்போது நம்ம டார்கெட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த புல் பேக்கில் இருந்து இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்டையும் சேர்த்து 19,320. ஸோ நேற்று உள்ள இந்த சப்போர்ட் லெவலும் அதுதான். ஸோ 19,320 ப்ளஸ் 80, அப்போ டார்கெட்ஸ் 19,400. இது ஸ்விங் டார்கெட்ஸ்.
ஸோ ஸ்கேல்ப் டார்கெட் எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ் 19,385. ஸோ இது 15 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே நம்ம எப்போவும் எக்ஸிட் ஆயிடும். இது இன்னொரு மெத்தடும் இருக்குது. ஸோ இந்த டபுள் பாட்டமுடைய வித்தை கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணாலும் கரெக்டாக இந்த 385 தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டார்கெட் ரீச் ஆகிடுச்சு 19,400. ஓகே, ஸோ இந்த ஃப்ளாக் போல் டார்கெட் ரீச். ஸோ டார்கெட் ரீச் ஆன உடனே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எஸ்டர்டேஸ் ஹையை ஆர் எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போய் அங்கே ஒரு ரீடெஸ்ட் நடக்குது. ஸோ நம்ம இன்ட்ராடேல நமக்கு ஃப்ளாக் போலோட ஃபினிஷிங் பாயிண்ட் இது 19,400. ஆனால் எஸ்டர்டேஸ் ஹையும் ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இந்த லெவலுக்கு மேலே போகிறது வரை நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். 385க்கு மேலே வந்தோடனே ஒரு பேர்ஸ் லோவர் லோ ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. புல்ஸ் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு சின்ன டபுள் பாட்டம் ரீடெஸ்ட் ஆஃப் 19,385. ஆல்சோ ஒரு சின்ன எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் அப்சைட் பிரேக் அவுட்ஸ். நம்ம டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சோ ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளுக்கு மேலே அப்சைட் பிரேக் அவுட் ஆகி மேலே போச்சுதோ அதே மாதிரி மறுபடியும் 19,385க்கு மேலே எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்ஸ். அப்போ இது சேஃப் 1355 கேண்டில். அப்போ மறுபடியும் நம்ம ஃப்ளாக் போல் டார்கெட்ஸ் அதே மாதிரி தான் 80 பாயிண்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ இந்த 385லேருந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் 19,465. ஸோ இது 19,458 வர ப்ரைஸ் வந்திருக்கு. ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் ஷார்ட் ஆஃப் டார்கெட்ஸ். அப்போ என்ன அர்த்தம்? 19,258 ஓப்பன் ப்ரைஸ், டேஸ் ஹை 19,458. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 200 பாயிண்ட்ஸ் ப்ரைஸ் மூவ் ஆகி ஸ்டாப் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போது இந்த 2 நாளையும் சேர்த்து நம்ம இந்த பேட்டர்னில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நேற்று ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருந்ததுல. ஸோ இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் பண்ணி போனதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து ஒரு ட்ரிப்பிள் பாட்டம் ரீடெஸ்ட் 1115, 1145, 1220. ஸோ இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ட்ரிப்பிள் பாட்டம் ரீடெஸ்ட். அப்போ ப்ரைஸ் அதர் எண்டை போய் பிரேக் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இது நம்ம ஸ்கேல்ப் டார்கெட்டாக வச்சுருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் டே சேர்த்து பார்க்கும்போது ஸ்விங் டார்கெட் இதுக்கு ஈக்குவலான வித்துக்கு ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நம்ம இன்ட்ராடே வைஸாகவும் பார்த்தாலும் சரி, எஸ்டர்டேஸ் பேட்டர்ன் யூஸ் பண்ணாலும் சரி, நமக்கு அதே டார்கெட் தான் வரும். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போகும்போது இந்த மாதிரி பேர்ஸ் எங்கெங்கே ஃபெயில் ஆகுறாங்க, அவங்களுடைய ட்ரெண்ட் லைன் எங்கே பிரேக் ஆகுது, இல்லை பேர் பேட்டர்ன் எங்கே ஃபெயில் ஆகுது, இதெல்லாம் நம்ம ட்ராக் பண்ணிகிட்டே வந்தோம்னா கரெக்டாக அந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டோன்னா தான் நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்காது. அதுதான் ஒரு சேஃப் என்ட்ரி. ஓகே, ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.